சமீபத்துல வா தமிழா வா ஷோவும் நீயா நானா ஷோவும் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இந்த ஷோல பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர் பேசுவாங்க, அவங்களோட டிபேட்டான நல்ல பாயிண்ட் சொல்லுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்த கான்ட்ரவர்சி என்னன்னா, எந்த ஒரு டிபேட் ஷோவா இருந்தாலும் அங்க தேர்ந்தெடுத்து தான் பேச வைக்கிறாங்க. 3000 4000 அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அவங்கள மட்டும் தான் பேச வைக்கிறாங்க. மிச்ச சாதாரணமான மக்கள் தன்னோட பாயிண்ட சொன்னாலும் ஷோல அது வரவே வராது. சோ அங்க போறதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்லிருக்காங்க. அதை கேட்டுட்டு வாங்க. இப்படி பண்ணுவாங்க தெரிஞ்சா நான் கண்டிப்பா போயிருக்கவே மாட்டேன். ஷோல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்ன பேசுனீங்க நீங்களே சொல்லுங்கன்னு கேட்டு. டைட்டில் என்ன, சோஷியல் மீடியாவை தப்பா யூஸ் பண்றவங்க அதை எதிர்க்கிறவங்க. பட் அந்த ஷோல சோஷியல் மீடியாவை தப்பா யூஸ் பண்றவங்களுக்கு தான் பிரியாரிட்டியா கொடுத்துருக்காங்க. நான் இன்ஃப்ளூயன்சர் சைடு போகாம ஏன் பப்ளிக் சைடு வந்தன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். மெண்டல் மாதிரி பேசுறவங்க சீஃப் கெஸ்டாவும் இன்டர்வியூ கூட்டி எடுத்துட்டு இருக்காங்க நான் சொன்னேன். அதுக்கு ஆப்போசிட்ல அந்த மாதிரி ஆட்களை வளர்த்து விட்டது ஒரு பப்ளிக் தான் சொன்னாங்க. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆக்டர் டைரக்டர் எல்லாம் வாடா போடான்னு சொன்னா இந்த மாதிரி தான் நான் சொன்னேன். நான் பேசுனது வாட்டர்மெலன் விக்கிறவர் எழுந்து கத்த ஆரம்பிச்சார். ஆனா அந்த ஷார்ட் முழுக்க கட் பண்ணிட்டு அதே ரோல ஒரு பொண்ணு பேசுறதையும் வாட்டர்மெலன் விக்கிறவர் எழுந்து கத்தனதையும் போட்டுருக்காங்க. ஒன்னும் பேசாதவங்களுக்கு எல்லாம் 10 ஜூமிங் வச்சிருக்காங்க. இந்த ஷோக்காக அப் அண்ட் டவுன் மட்டும் 15 hours டிராவல் பண்ணிருக்கேன். இந்த டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நான் மெசேஜ் பண்ணேன். ஆனா இன்னும் அவங்க ரிப்ளை பண்ணல. இதுல இருந்தே நல்லா தெரியுது சோஷியல் மீடியா தப்பா யூஸ் பண்றவங்களுக்கு தான் பிரியாரிட்டி கிடைக்குது. இனி இந்த தப்பா நான் எக்காலத்திலயும் பண்ண மாட்டேன். இனிமேல் பிரியாரிட்டி யாருக்கு கொடுக்கணும் கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க. இந்த ஷோன் இல்ல எந்த ஒரு டிபேட் ஷோ எடுத்தாலும் இப்படிதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பலரும் விமர்சிச்சுக்கிட்டு வராங்க. அதுலயும் நீயா நானால நடந்த இந்த ரீசெண்டான டாக் இஷ்யூல ஒன்லி பாதிக்கப்பட்டவங்க தான் எல்லாரும் பேசினாங்களே தவிர இந்த பக்கத்துல இருக்கிற அனிமல் ஆக்டிவிஸ்ட் பல பேர் பேசவே இல்ல. பல வெட்டரி டாக்டர் அங்க போயிருந்ததாகவும் பல அனிமல் ஆக்டிவிஸ்ட் அங்க சரியா பேசியிருந்ததாகவும் பட் எதுவுமே வரல அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவில சொல்றாங்க. இதையும் தாண்டி வா தமிழா வாழ ஸ்பெசிபிக்கா வெள்ளையா இருக்கிற பெண்களை மட்டும் தான் காட்டுறாங்க, அழகா இருந்தா மட்டும் தான் காட்டுவாங்க போல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல பேசிக்கிறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. ஆனா சமீபத்துல போன எல்லாருமே சொல்றது என்னன்னா, அங்க இருக்கிறவங்க யாருமே சரியில்லை, அங்க பேசுறவங்க எல்லாம் காட்ட மாட்டாங்க, அழகா இருக்கிறவங்க மட்டும் தான் காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனை பற்றிய உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.